இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆவணி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. என்ன தனுசு ராசி அன்பர்களே, வாலி பட்டம் இழந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு 8ல் அகப்பட்டவன். உங்கள் பணம் அகப்பட்டு போச்சு, நகை அகப்பட்டு போச்சு, உங்களுடைய பொன் பொருள் ஐஸ்வர்யம் எல்லாம் நகை அகப்பட்டு போச்சு. எச்சரிக்கையாக இருங்க. வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்கிறான்னா அவன் இறந்துட்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நேரம்தான் 8. ஆமாம், வாலி எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. மறைஞ்சிருந்து, கடவுளின் அவதாரமே மறைந்திருந்து அவனை கொண்டுட்டான். அப்படி கொண்ட நேரம் தான் 8 அவருக்கு குரு தான். அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. எச்சரிக்கையாக இருக்கணும். சொத்து கைவிட்டு போயிடுமா, வீடு கைவிட்டு போயிடுமா, கௌரவம் கைவிட்டு போயிடுமா, ஹெல்த் கைவிட்டு போயிடுமா, தாய் உடல்நலம் பாதிக்கப்பட்டுருமா, பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுருமா, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவ்வளோதானா, இனி நம்ம மீண்டும் சகஜ நிலைக்கு வருமா மாட்டோமான்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி தான் அதுக்கு பதில் சொல்லும். அதை ஒரு வாக்குபல ஜோதிடம் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு கோச்சாரம் மேஜர், அதுதான் மைனர் இது. ரைட். என்ன நோயின்னு இது சொல்லிடும். அந்த நோய் குணமாகமா ஆகாதான்றது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். ரைட். இப்போ மற்றதுக்கு நீங்கள் தலை மேலே ஏதோ ஒரு ஆவி உட்காந்துருக்குது. அதனால் கனவுலேயே அந்த ஆவி வருது. கோரமான உருவம், நெருப்பிலிருந்து எரிந்து வரக்கூடிய ஒரு உருவம். உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்குது, ஆனாலும் பலன் இருக்கணும் இல்லை முயற்சிக்கு. அது இல்லை. 10 முயற்சி பண்ணால் 1 பழிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எப்படியோ சொத்தை மட்டும் காப்பாற்றிக்கிட்டே வரீங்க. வீடு மண் மனை வாசல் காப்பாற்றிக்கிட்டே வரீங்க. அது அந்தளவுக்கு சந்தோஷப்படுங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு வறுமை இல்லாமல் 3 வேளை சாப்பாடுக்கு ஏதோ ஒரு வகையில் வண்டியில் வண்டி ஓடுற அளவுக்கு பணம் வந்துடுது. சந்தோஷப்படுங்க. படுத்தாலும் நிம்மதியாக ஏதோ தூக்கம் வருது. சந்தோஷப்படுங்க. கணவன் மனைவிக்குள்ள பெருத்த சண்டைகள் இருக்குது. உங்கள் ஆழ்மனம் முழுவதும் ஆமாம் உங்களுடைய தகப்பனார் தான் இப்போ நினைக்குது. அப்படியே தகப்பனார், குருமார், சிவன் இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கு. கடன்லேருந்து மீள முடியுமான்னு நினைக்கிறீங்க. 6ன்ற தொகையில் கடன் இருக்குது. 6 லட்சம், 60,000, 6,000, 60 லட்சம், 6 கோடி. அப்படி அவங்க ஜாதகத்தினுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ப அந்த கடன் இருக்குது. இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரை ஏதோ அதுக்கு முன்னாடி வரலும் சில உதவிகள் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ அதுவும் கிடைக்கல. இப்போ உங்கள் உடம்புல உசுறு இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கே டவுட்டு. நாம் உண்மையிலே இருக்கிற மாதிரியோட இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார டைட்டில் தலை வாடுறதை மறந்துட்டீங்க, ஷேவ் பண்ணுறதை மறந்துட்டீங்க. அப்படியே ஏதோ போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க. ஆமாம், ஐன்ஸ்டீன் முகம் பாருங்கள் ஒரு வாட்டி. ஆமாம், அவர் தன்னை மறந்து விஞ்ஞான தேடல் இருந்ததுனால அவர் மனசு அப்படி இருந்தது. நீங்கள் அந்த மாதிரி விஞ்ஞான தேடலே இல்லாமல் உங்கள் மனசு ஐன்ஸ்டீன் மாதிரி தான் முடி அப்படியே பறக்குதுனால பக்கமாக 10 ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்து வரவே போகிறீங்க. கடந்த காலத்தில் என்ன நடந்துன்னு சொன்னால் தானே உங்களுக்கு எதிர்காலத்தின் மேலே நம்பிக்கை வரும். ரைட். பிறகு இப்போ 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. முயற்சிகள் பல மடங்கு பெருகுது. சொத்தை காப்பாற்றணும், போராடுறீங்க, உழைக்கிறீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னுவாங்க. இப்போ அந்த தம்பியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றார். 3வது நிலை இது தாங்க காப்பாற்றுற நிலை. செப்டம்பர் 3 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. கடன் வாங்குறீங்க. 600, 6000, 24,000, 33,000, 42,000, 60,000, 6 லட்சம் கடன் வாங்குறீங்க. 4வது நிலை 8 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. அற்புதமான நிலை. தொழில்துறையில், உத்தியோகத்துறையில், வியாபாரத்துறையில் சில ப்ரமோஷனும் கிடைக்குது, சில சம்பள உயர்வும் கிடைக்குது. கரெக்டாக ஷேர் பிஸ்னஸில் கோட்டை விட்ட நேரம், ஐடி ஃபீல்டு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் பறிப்போன நேரம் 14 ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 2026 முதல் 12 செப்டம்பர் 2026க்குள்ள ஜாப் லாஸ் ஆகிருக்கும் சில பேருக்கு. அந்த ஜாப் லாஸ் மீண்டும் 12 செப்டம்பர் 2026 17 செப்டம்பருக்குள்ளே ஒரு வாய்ப்பு மீண்டும் இருக்குது.
என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் வந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் உங்கள் குடும்பத்தாரையும் சேர்த்து அரவணைத்து அவர்களோடு சேர்ந்து அனுபவிங்கள் என்று கூறி நன்றி வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.